சிகிச்சை பெருமளவில் உள்ளது என்று கம்போடியா போன்ற நாடுகள் சொல்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் ராவண வைத்திய முறை என்பதின் தாக்கம் உள்ளதா? ராவண வைத்தியத்தை பற்றி குறிப்புகள் உள்ளனவா? ராவண வைத்தியத்தை பற்றி நான் இந்த கருத்துக்களை நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரையில அந்த ராவண வைத்தியம் குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட மக்களால பின்பற்றப்பட்டு வந்திருக்கலாம். அந்த கால எங்களோட நாடு ராவணன் அந்த நாடு என்றபடியா குறிப்பிட்ட மக்களால பின்பற்ற இந்த ஆய்வுகள் முழுமையா ஆய்வு செய்தால்தான் நான் சரியான கருத்தை கூற முடியும். 2 நிமிடங்களில் அதிகான இந்த ஆய்வரங்க தலைவர் அவர்களுக்கு நீங்க கருத்தை சொல்லுங்க. அதிகான இந்த ஆய்வரங்கத்தில் இந்த உலக செம்மொழிக்கு ஆய்வு கட்டுரை எழுதினேன் தமிழ் மருத்துவங்கள்ல. அதுல சுருக்கமாக ஒரு 10 கருத்துக்களை சொல்லிடுறேன் சீக்கிரமா 2 நிமிடத்துல. தமிழ் மருத்துவம் 15 தமிழ் சித்தர்களில் மிகச் சிறப்பாகவும் குறிப்பாகவும் முக்கியமானவர்களாகவும் வல்லமை பெற்றவர்களாகவும் குறிப்பிடப்படுபவர்கள் 18 தமிழ் சித்தர்களே ஆவர். அவர்கள் திருமூலர், அகத்தியர், போகர், புலிப்பாணி, கோரக்கர், மச்சமுனி, ராமதேவர், சத்தைமுனி, கொங்கணர், கருவூரார், தன்வந்திரி, தேரையர், வால்மீகி, தந்தீசர், கமாமுனி, பதஞ்சலி, அம்பரானந்தர், இடைக்காரர் ஆகியோர் நம் தமிழ் மருத்துவத்தில் பிரசித்தி பெற்ற குறிப்பிட்டவர்கள் ஆவர். இவர்களில் சிலர் சீனா, துருக்கி, அரேபியா முதலிய நாடுகளுக்கு சென்று அந்நாடுகளில் தமிழ் சித்த மருத்துவம் பரவ வளர காரணமாக இருந்தார்கள் என்று நம்பப்படுகிறது. உலகில் உள்ள முக்கிய மருத்துவ முறைகள் பெயர்கள். உலகில் இந்திய நாட்டை பொறுத்தவரை பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் உள்ளன. அவைகள் ஆவன: நம் அருந்தமிழ் மருத்துவ முறையாம் தமிழ் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தோடு தொடர்புடையது. மேலும் ஆங்கில மருத்துவ முறையான அலோபதி, அரேபிய மருத்துவ முறையான யுனானி, ஜெர்மன் மருத்துவ முறையான ஹோமியோபதி, யோகத்தோடு இணைந்த இயற்கை மருத்துவம் மற்றும் காந்த சிகிச்சை, வண்ண மருத்துவம், வர்மானி எனப்படும் வர்மக்கலை, உயிராற்றலை பாய்ச்சி நோய் ஈர்க்கும் முறையான ரெய்கி என்பன பல மருத்துவ முறைகள் உலகில் உள்ளன. இவற்றில் இயற்கை மூலிகைகளோடு இணைந்த சிகிச்சை முறையான நம் தமிழ் சித்த மருத்துவம் தான் சாலச் சிறந்ததாகும். நம் தமிழ் சித்த மருத்துவம் எல்லோராலும் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் எளிதில் பயன்படுத்தக்கூடியது. பல்வேறு வகையான வைத்திய மருத்துவ முறைகளில் சாலச் சிறந்தது நம் தமிழ் சித்த மருத்துவம். இன்னொரு 2 பேரா. இது தொன்மையானது, எளிதானது, பிற மருத்துவத்திற்கு மூலமானது, நினைத்த பயனுடையது, தீங்கற்றது, எதிர்விளைவு இல்லாதது, சிக்கனமானது, எல்லோருக்கும் ஏற்றது, இயற்கை இது நியதியோடு இணைந்தது. திண்டது 2 பேரா. இயற்கை மூலிகைகளின் செயல்பாடுகளோடு பொருந்தியது. உடல் பிணைகளை போக்குவதில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இயற்கையாக உள்ள மண், கல், உப்பு, தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, காய், கனி, விதைகள் முதலான இவற்றை கொண்ட மருந்துகள் செய்யப்படுகின்றன நம் தமிழ் சித்த மருத்துவத்தில். தமிழ் இனத்தின் அடையாளமாக விளங்குகின்ற தமிழுக்கு வணக்கம். இந்த ஆய்வரங்கில் குழுமி இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கு வணக்கம். என் தந்தைக்கும் தனையர்க்கும் தங்கைக்கும் வணக்கம். தொல்காப்பியத்தில் தமிழ் மருத்துவ கூறுகள் என்னும் தலைப்பின் கீழ் என்னுடைய ஆய்வை இந்த அரங்கில் பதிவு செய்கிறேன். தொல்காப்பியம் நெடுகிலும் என்மனார் புலவர் நுண்ணிதின் உணர்ந்தோர் மொழிப என்றிசினோரே நுனித்தகு புலவர் கூறிய நூலே என்று பல குறிப்புகள் கிடைப்பதனால் தொல்காப்பியம்
முன்மொழிந்த நூல்களிலிருந்து இயற்றப்பட்ட இலக்கண நூலாக அறிய முடிகிறது. செந்தமிழ் இயற்கை சிவனிக நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி என்று தொல்காப்பிய சூத்திரம் சிறப்பு பாயிரம் கூறுவதனால் தொல்காப்பியம் ஒரு வழிநூல் என்பது முடிவு. ஒரு செயலை செய்வதற்கு திட்டமிடுதல் என்னும் முறையில் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை இயற்றுவதற்கு திட்டமிட்ட போது அந்த கருவியாக அமைந்த கருத்துகளெல்லாம் தமிழ் மருத்துவ இருக்கின்றன. தமிழ் மருத்துவத்தில் வழங்குகின்ற எண்கள் தொல்காப்பியத்தில் இலக்கணமாக அமைந்திருக்கின்றன. தமிழ் மருத்துவத்தில் எண்கள் குறியீடுகளாக அமைகின்றன. ஒன்றே பொருள் என்று எல்லாவற்றையும் மூன்று பொருளில் அடக்கும். அண்டம், பிண்டம், மருந்து, வாதம் ஆகிய நான்கு மூன்று பொருளால் முடிந்தது என்று மந்திரம் கூறுகின்றது. அதை போல தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டவையாக அமைந்துள்ளது. மனித உடம்பில் தொல்காப்பியம் மனித உடற்பகுதிகள் 27 விண்மீன்களின் ஆதிக்கத்தை உள்ளடக்கியவை. இந்திய அணுக்கூடத்தில் அணுக்கள் உடைக்கும் பொழுது அது எவ்வாறு உடைகிறது என்று ஒரு கருத்தை வெளியிடுகிறது. அதாவது ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணு உடைபடுகின்ற பொழுது, இடிக்கப்படுகின்ற பொழுது 1 என்பது 3ஆக பிரிகிறது, 3 9ஆக பிரிகிறது, 9 27ஆக பிரிகிறது என்று இந்திய அணு கொள்கை தெரிவிக்கிறது. அதை போலவே தொல்காப்பியம் ஒரு நூல் 3 அதிகாரங்களை 9 இயல்களாக பிரிந்து 27 இயல்கள் என உடலிலே எப்படி விண்மீன்கள் ஆட்சி செய்கின்றவோ அதே போல 27 கூறுகளாக அது அமைந்திருக்கிறது. இசையும் அதே போலவே அமைந்துள்ளது. தமிழ் எழுத்துகளில் உயிர் எழுத்து குற்றெழுத்து 5 எழுத்தாக அமைகின்ற பொழுது நெட்டெழுத்து ஏன் 7ஆக அமைகின்றது என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது உயிர் 12 என்ற அமைப்பில் இயங்குவதாக தமிழ் மருத்துவம் கூறுகிறது. அதாவது இந்த மனித உடலில் உள்ள உயிர் 12 அளவு காற்றை உள்ளுக்கே வாங்கும் பொழுதுதான் அது இயல்பாக நிலையிலே வாழ முடியும் என்று மூச்சு காற்றினுடைய அளவை குறிப்பிடுகிறார்கள். அதே போல உயிர் என்றால் 12 என்ற அளவில் உயிர் எழுத்துகள் 12 என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. தமிழ் மருத்துவம் குறிப்பிடும் சூரிய கலையின் அளவை கருதியே உயிர் 12ஆக அமைக்கப்பட்டுள்ளன. உடம்பினுள் இயங்கும் சந்திரன், சூரியன், அக்கினி ஆகிய 3ம் 16, 12, 10 எனும் அளவை கொண்டுள்ளன என்று மருத்துவ குறிப்பு காணப்படுகிறது. உயிரெழுத்து